Hello, welcome everyone. நம்ம இப்போ 14th chapter marketing and marketing mixல இருந்து objectives of marketing and importance of marketing பத்தி பார்க்க போறோம். ரெண்டுமே ரொம்ப important topics. First let us see objectives of marketing. இது வந்து ஒரு 3 mark question. நீங்க 6 points படிக்கணும். ரொம்ப ஈஸி தான். எல்லா பாயிண்ட்ஸுமே வந்து உங்களுக்கு படிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியா தான் இருக்கும். First objective என்ன அப்படின்னு பார்க்கலாம். மார்க்கெட்டிங்கோட first objective மார்க்கெட்டிங் ஃபீல்டை வந்து வளர்ச்சி அடைய செய்யணும். To develop the marketing field. ரொம்ப ஈஸி பாயிண்ட். அடுத்தது என்ன சொல்றாங்கன்னா, புதுசா என்னென்ன மார்க்கெட்டிங் பாலிசிஸ் வந்திருக்கோ, என்னென்ன கொள்கைகள் வந்திருக்கோ, அதெல்லாம் கரெக்டான விதத்துல நல்ல திறமையா வந்து அப்ளை பண்ணணும். இன்டெலிஜென்ட் அண்ட் கேப்பபிள் அப்ளிகேஷன் ஆஃப் மாடர்ன் மார்க்கெட்டிங் பாலிசிஸ். மாடர்னா புதுசா என்னென்ன பாலிசிஸ் மார்க்கெட்டிங்ல வந்திருக்கோ அது எல்லாமே இன்டெலிஜென்ட்டாவும் திறமையாவும் அப்ளை பண்ணணும். தேர்ட் அப்ஜெக்டிவ் என்னன்னா, மார்க்கெட்டிங் பாலிசிஸை டெவலப் பண்ணணும். அதாவது நம்ம என்ன கொள்கையை பின்பற்ற போறோம் அப்படிங்கறத உருவாக்கி அதை சரியான விதத்துல செயல்படுத்தணும். அப்பதான் நம்மளால ஆப்ஜெக்டிவ்ஸ் அச்சீவ் பண்ண முடியும், நல்ல ப்ராஃபிட்டை காட்ட முடியும். டு டெவலப் கைடிங் பாலிசிஸை டெவலப் பண்ணணும். அண்ட் தேர் இம்ப்ளிமெண்ட் பண்றதுன்னா அதை செயல்படுத்துறது. அந்த பாலிசிஸை கரெக்டா செயல்படுத்தணும். எதுக்காகனா ஃபார் அ குட் ரிசல்ட். அப்பதான் நல்ல ப்ராஃபிட், நல்ல இன்கம் இதெல்லாம் காட்ட முடியும், அப்ஜெக்டிவ்ஸை வந்து அச்சீவ் பண்ண முடியும். நெக்ஸ்ட் ஃபோர்த் ஆப்ஜெக்டிவ், மார்க்கெட்டிங்ல என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருக்கு, என்னென்ன பிரச்சனைகள் அப்படிங்கறத தெரிஞ்சு அந்த பிரச்சனைகளை எப்படி தீர்த்து வைக்கலாம், அதுக்கு என்ன தீர்வு அப்படிங்கறத சஜஸ்ட் பண்ணணும். சஜஸ்ட் பண்றதுன்னா அதை வந்து பரிந்துரைக்கணும். டு சஜஸ்ட் சொல்யூஷன்ஸ் பை ஸ்டடியிங் த ப்ராப்ளம்ஸ் ரிலேட்டிங் டு மார்க்கெட்டிங். மார்க்கெட்டிங்ல என்னென்ன ப்ராப்ளம்ஸ் அப்படிங்கறத ஸ்டடி பண்ணி அதுக்கு என்ன தீர்வு அப்படிங்கறத பரிந்துரைக்கணும். ஃபிஃப்த் பாயிண்ட்ல என்ன சொல்றாங்கன்னா, இப்ப மார்க்கெட்டிங் ப்ராப்ளம்ஸை வந்து நம்ம தீர்த்து வைக்கணும்னா நமக்கு நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் தேவைப்படும். அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் எங்க இருந்து கிடைக்கும் அப்படிங்கறத பாத்துக்கணும். டு ஃபைண்ட் சோர்சஸ் ஃபார் ஃபர்தர் இன்ஃபர்மேஷன் கன்சர்னிங் த மார்க்கெட் ப்ராப்ளம்ஸ். மார்க்கெட் ப்ராப்ளம்ஸை தீர்த்து வைக்கிறதுக்கு இன்ஃபர்மேஷன்ஸ் நிறைய தேவைப்படும். அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எந்தெந்த சோர்சஸ்ல இருந்து கிடைக்கும் அப்படிங்கறத ஃபைண்ட் அவுட் பண்ணணும். சிக்ஸ்த் பாயிண்ட் என்ன சொல்றாங்கன்னா, மார்க்கெட்டிங் ஃபங்க்ஷன்ல ஏதாவது குறைபாடுகள் இருந்தா அந்த குறைபாடுகளை சரி பண்ணி மார்க்கெட்டிங் ஃபங்க்ஷனை வந்து புதுப்பிக்கணும், அதை ரிவைவ் பண்ணணும். அப்படின்னா அதுக்கு ஒரு நியூ எனர்ஜி, நியூ ஸ்ட்ரென்த்தை கொண்டு வரணும். டு ரிவைவ் எக்ஸிஸ்டிங் மார்க்கெட்டிங் ஃபங்க்ஷன்ஸ் இஃப் ஷார்ட் கமிங்ஸ் ஆர் ஃபவுண்ட். மார்க்கெட்டிங் ஃபங்க்ஷன்ல ஏதாவது குறைபாடுகள், ஷார்ட் கமிங்ஸ் இருந்தா அதை வந்து சரி பண்ணணும், அதை ரிவைவ் பண்ணணும்னா அதுக்கு ஒரு நியூ ஸ்ட்ரென்த் ஆர் எனர்ஜியை கொண்டு வரணும். புதுப்பித்தல் அப்படின்னு தமிழ்ல. டு டேக் அப்ராப்ரியேட் ஆக்ஷன்ஸ் இன் த கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன். ஆல்ரெடி வந்து நம்ம மார்க்கெட்டிங் பாலிசிஸை டெவலப் பண்ணி அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஆல்ரெடி நம்ம ஆக்ஷன்ல தான் இருக்கோம். அதுக்கு நடுவில் அது சரியில்லை, இன்னும் நம்ம தகுந்த நடவடிக்கைகள் எடுக்கணும் அப்படின்னா அதையும் எடுத்தாகணும். டு டேக் அப்ராப்ரியேட் ஆக்ஷன் இன் த கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன். ஆல்ரெடி வந்து நம்ம செயல்பட்டுட்டு தான் இருக்கோம், ஆனா இன்னும் வந்து நம்ம புது நடவடிக்கைகள் எடுக்கணும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி தக்க நடவடிக்கைகளை எடுத்தாகணும். So all these are the objectives of marketing. Next we'll move on to the importance of marketing. It's an important 5 mark question. இது வந்து பாத்தீங்கன்னா 2 ஹெட்டிங்ஸ்ல இருக்கும். ஒன்னு வந்து இம்பார்ட்டன்ஸ் டு தி சொசைட்டி, இன்னொன்னு இம்பார்ட்டன்ஸ் டு த இண்டிவிஜுவல் ஃபர்ம். இம்பார்ட்டன்ஸ் டு த சொசைட்டில வந்து ஒரு 6 to 7 பாயிண்ட்ஸ் படிங்க. இம்பார்ட்டன்ஸ் டு த இண்டிவிஜுவல் ஃபர்ம்ல இருந்து 3 பாயிண்ட்ஸ் படிங்க. இதுவும் வந்து ரொம்ப ஈஸியா தான் இருக்கும் படிக்கிறதுக்கு. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து, மார்க்கெட்டிங் இஸ் அ கனெக்டிங் லிங்க் பிட்வீன் த கன்சியூமர் அண்ட் த ப்ரொடியூசர். மார்க்கெட்டிங் வந்து கன்சியூமருக்கும் ப்ரொடியூசருக்கும் நடுவில் ஒரு லிங்கா இருக்கு. ப்ரொடியூசர் தயாரிக்கிற பொருட்களை கன்சியூமருக்கு கொண்டு போய் சேர்க்கிற லிங்கா இருக்கிறது வந்து மார்க்கெட்டிங். செகண்ட் பாயிண்ட், மார்க்கெட்டிங் வந்து நம்மளோட ஸ்டாண்டர்ட் ஆஃப் லைஃபை வந்து இன்க்ரீஸ் பண்ணுது. இட் ஹெல்ப்ஸ் இன் இன்க்ரீசிங் த லிவிங் ஸ்டாண்டர்ட் ஆஃப் பீப்புள். நம்மளோட வாழ்க்கை தரத்தை வந்து உயர்த்துது. நெக்ஸ்ட், மார்க்கெட்டிங் வந்து நேஷனோட இன்கமே வந்து இன்க்ரீஸ் பண்ணுது. மார்க்கெட்டிங் மூலமா நிறைய பேத்துக்கு எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும் ஒன்று. அப்புறம் வந்து நம்ம ப்ராடக்ட்ஸை வந்து நம்ம வெளிநாடுகளுக்கு அனுப்பி வைக்கலாம். ட்ரேடிங்கை வந்து ஹெல்ப் பண்ணுது. அது மாதிரி வெளிநாட்டு பொருட்கள் நம்ம நாட்டுக்கு வந்து சேருது. இதெல்லாம் வந்து மார்க்கெட்டிங்னால. ஸோ அதனால நேஷனோட இன்கமே வந்து இன்க்ரீஸ் ஆகும். இட் ஹெல்ப்ஸ் டு இன்க்ரீஸ் த நேஷன்ஸ் இன்கம். Fourth point, marketing process
increases employment opportunities. மார்க்கெட்டிங் ஃபீல்ட்ல இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து வேலை வாய்ப்பு கொடுக்கறது மூலமா எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணுது. இது எல்லாமே பாத்தீங்கன்னா ரொம்ப ஈஸி பாயிண்ட்ஸ் தான். நெக்ஸ்ட், மார்க்கெட்டிங் கிரியேட்ஸ் மாடர்ன் கல்டிவேட்டர்ஸ். கல்டிவேஷன் விவசாயத்துல வந்து பாத்தீங்கன்னா புது புது மெத்தட்ஸ், நல்ல அட்வான்ஸ்ட் ஃபர்டிலைசர்ஸ், சீட்ஸ், நியூ மெத்தட்ஸ், பெஸ்டிசைட்ஸ் இதெல்லாமே வந்து கொண்டு வரதுனால இட் கிரியேட்ஸ் மாடர்ன் cultivators. Next, sixth point, a reduction in the cost of marketing is a direct benefit to the society. மார்க்கெட்டிங் வந்து செலவு கம்மி பண்ணாங்க அப்படின்னா, கரெக்டான பாலிசிஸ் டெவலப் பண்ணி மார்க்கெட்டிங் காஸ்ட்டை வந்து குறைச்சாங்க அப்படின்னா ப்ராடக்டோட ப்ரைஸை வந்து கம்மி பண்ணி விற்க முடியும். காஸ்ட் குறையறப்ப ஆட்டோமேட்டிக்கா ப்ரைஸை குறைச்சு ப்ராடக்ட்ஸை வந்து கன்சியூமர்ஸ்க்கு விற்பாங்க. ஸோ இது மூலமா ஒட்டுமொத்த சொசைட்டிக்கும் வந்து பெனிஃபிட்டா இருக்கு, ஒட்டுமொத்த சொசைட்டியும் நன்மை அடையுது. ரிடக்ஷன் இன் த காஸ்ட் ஆஃப் மார்க்கெட்டிங் இஸ் அ டைரக்ட் பெனிஃபிட் டு த சொசைட்டி. நெக்ஸ்ட் வந்து இப்போ டெவலப்டு கண்ட்ரீஸ், அண்டர் டெவலப்டு கண்ட்ரீஸ் எல்லாம் பாத்தீங்க, சாரி டெவலப்பிங் கண்ட்ரீஸ், அண்டர் டெவலப்டு கண்ட்ரீஸ் எல்லாம் பார்த்தோம்னா மார்க்கெட்டிங் வந்து இட் பிளேஸ் அ வெரி பிக் ரோல். ஏன்னா மார்க்கெட்டிங்னால ஃபர்ஸ்ட் திங் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிரியேட் ஆகும். இன்னொன்னு பாத்தீங்கன்னா அவங்க தயாரிக்கிற அண்டர் டெவலப்டு கண்ட்ரீஸ், டெவலப்பிங் கண்ட்ரீஸ் எல்லாம் தயாரிக்கிற ப்ராடக்ட்ஸை வெளிநாடுகளுக்கு எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு மார்க்கெட்டிங் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. அது மாதிரி வெளிநாடுகள்ல இருந்து பொருட்கள் வந்து சேர்றதுக்கும் மார்க்கெட்டிங் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. ஸோ இட் ஹெல்ப்ஸ் டு மெயின்டைன் எக்கனாமிக் ஸ்டெபிலிட்டி அண்ட் ரேபிட் டெவலப்மெண்ட், வளர்ச்சி அடைய செய்யுது இன் அண்டர் டெவலப்டு ஆர் டெவலப்பிங் கண்ட்ரீஸ். நெக்ஸ்ட், எய்த் பாயிண்ட், marketing includes all activities in the creation of utilities. யூட்டிலிட்டியை கிரியேட் பண்ணுது. யூட்டிலிட்டி அப்படின்னா அந்த பொருளோட உபயோகத்தை வந்து அதிகப்படுத்துது, அதோட யூஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணுது. இப்ப பாத்தீங்கன்னா யூட்டிலிட்டிஸ் பாத்தீங்கன்னா there are 4 types of utilities. ஒன்னு வந்து ஃபார்ம் யூட்டிலிட்டி, பிளேஸ் யூட்டிலிட்டி, டைம் யூட்டிலிட்டி அண்ட் பொசஷன் யூட்டிலிட்டி. இப்ப இதோட மீனிங் என்னன்னு பாத்துருவோம். ஃபார்ம் யூட்டிலிட்டி அப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வுட் இருக்குன்னு வைங்க, அந்த வுட்டை வந்து அதோட ஃபார்மை மாத்தி ஃபர்னிச்சரா மாத்துறோம். வுட் அப்படிங்கிற ஃபார்ம்ல இருந்து ஃபர்னிச்சர் அப்படிங்கிற ஃபார்முக்கு மாத்துறப்போ அதோட யூட்டிலிட்டி இன்க்ரீஸ் ஆகும், அதோட உபயோகம் வந்து அதிகம் படும். ஸோ ரா மெட்டீரியலை வந்து ஃபினிஷ்டு ப்ராடக்டா மாத்துறப்போ அதோட யூட்டிலிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஒரு ஃபார்ம்ல இருந்து இன்னொரு ஃபார்முக்கு மாத்துறப்போ அதோட உபயோகம் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அது வந்து ஃபார்ம் யூட்டிலிட்டி. பிளேஸ் யூட்டிலிட்டி அப்படின்னா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போய் சேர்றப்போ, அதாவது தயாரிக்கிற இடத்துல இருந்து தேவைப்படுற இடத்துக்கு போய் சேர்றப்போ அதோட யூட்டிலிட்டி இன்க்ரீஸ் ஆகும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஊட்டியில வந்து கேரட், பொட்டேட்டோஸ் எல்லாம் அதிகமா கல்டிவேட் பண்ணுவாங்க. அந்த கேரட் அண்ட் பொட்டேட்டோஸ் வந்து அங்கேயே இருந்தா அதுக்கு எந்த உபயோகமும் இல்லை. அதே சமயம் அது தேவைப்படுற இடங்களுக்கு டிரான்ஸ்போர்ட் பண்றப்போ அதோட உபயோகம் வந்து அதிகமாகும். ஸோ அதுதான் பிளேஸ் யூட்டிலிட்டி. நெக்ஸ்ட், டைம் யூட்டிலிட்டி. கரெக்டான டைமுக்கு ப்ராடக்ட் கிடைச்சாதான் அதுக்கு யூட்டிலிட்டி, இல்லாட்டி அதுக்கு யூட்டிலிட்டியே இல்ல. இப்போ கிராக்கர்ஸ் எடுத்துட்டோம் அப்படின்னா தீபாவளி சீசன்ல கிராக்கர்ஸ் கிடைச்சாதான் அதுக்கு வந்து யூட்டிலிட்டி அதிகமா இருக்கும், உபயோகம் அதிகமா இருக்கும். ஸோ கரெக்டான டைமுக்கு ப்ராடக்ட் கிடைச்சா அதோட யூட்டிலிட்டி இன்க்ரீஸ் ஆகும், அது வந்து டைம் யூட்டிலிட்டி. பொசஷன் அப்படின்னா ஒரு ப்ராடக்ட் ப்ரொடியூசர் கையில இருந்தா அதுக்கு எந்த யூட்டிலிட்டியும் இல்ல, அது ப்ரொடியூசர் கிட்ட இருந்து கன்சியூமர் கைக்கு போய் சேரப்பதான் அதோட யூட்டிலிட்டி, அதோட உபயோகம் வந்து இன்க்ரீஸ் ஆகும், அது பொசஷன் யூட்டிலிட்டி. ஸோ இதுதான் 4 விதமான யூட்டிலிட்டிஸ். இதை வந்து கிரியேட் பண்றதே வந்து மார்க்கெட்டிங் தான். மார்க்கெட்டிங் மூலமா தான் இந்த 4 யூட்டிலிட்டிஸையும் கிரியேட் பண்ண முடியும். நெக்ஸ்ட், மார்க்கெட்டிங் ஆட்ஸ் வேல்யூ ஆஃப் கூட்ஸ் பை சேஞ்சிங் their ownership and by changing their time and place of consumption. இங்க பார்த்தது 8th பாயிண்டே கொஞ்சம் வேற மாதிரி கொடுத்திருக்காங்க. மார்க்கெட்டிங்னால கூட்ஸோட வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகும். எப்படின்னு பாத்தீங்கன்னா பை சேஞ்சிங் தேர் ஓனர்ஷிப், ப்ரொடியூசர் கிட்ட இருந்து கன்சியூமருக்கு கொண்டு போய் சேர்த்துறாங்க. ஸோ ஓனர்ஷிப் passes on from the producer to the consumer. And by changing their time and place of consumption, கரெக்டான டைமுக்கு கரெக்டான பிளேஸுக்கு கொண்டு போய் சேர்த்துறதுனால மார்க்கெட்டிங் வந்து கூட்ஸோட வேல்யூவை வந்து இன்க்ரீஸ் பண்ணுது.
நெக்ஸ்ட் வில் see the 10th point. 10th point அங்க எழுத விட்டுட்டேன். 10th point பாருங்க. Marketing removes the imbalances of supply by transferring the surplus to deficit areas. Marketing வந்து supply imbalance, அதாவது shortage of supply எல்லாம் reduce பண்ணுது, remove பண்ணுது. எப்படின்னா நிறைய சர்ப்ளஸா இருக்கிற இடத்துல இருந்து கூட்ஸை டெபிசிட்டான இடங்களுக்கு கொண்டு போய் சேர்த்துது. த்ரூ பெட்டர் டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ், ப்ராப்பர் டிரான்ஸ்போர்ட்டேஷன் மூலமா எங்கெங்க ப்ராடக்ட் டெபிசிட் இருக்கோ அந்த இடத்துக்கு சர்ப்ளஸா இருக்கிற இடத்துல இருந்து டெபிசிட்டான இடத்துக்கு டிரான்ஸ்போர்ட் பண்றது மூலமா சப்ளை இம்பேலன்சஸை வந்து ரிமூவ் பண்ணுது. ஸோ அது மூலமா ப்ராடக்ட்ஸ் வந்து எல்லா இடங்களுக்கும் போய் சேருது. ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஷார்டேஜா இருக்கு, இன்னொரு இடத்துல சர்ப்ளஸா இருக்குங்கிற பிரச்சனை வராது. நெக்ஸ்ட், இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் மார்க்கெட்டிங் டு த இண்டிவிஜுவல் ஃபர்ம்ஸ். டு த இண்டிவிஜுவல் ஃபர்ம்ஸ் ஹெட்டிங் பார்த்துக்கோங்க. அது வந்து டு த சொசைட்டி, இது வந்து டு த ஃபர்ம்ஸ். பிசினஸுக்கு இதனால என்ன யூஸ்? ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தது ஒட்டுமொத்த சொசைட்டிக்கும் மார்க்கெட்டிங்னால என்ன பிரயோஜனம் அப்படின்னு பார்த்தோம். இப்போ வந்து இண்டிவிஜுவல் ஃபர்ம்ஸுக்கு என்ன யூஸ் அப்படிங்கறத பார்க்க போறோம். இதுல 3 பாயிண்ட்ஸ் படிங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், மார்க்கெட்டிங் ஜெனரேட்ஸ் ரெவென்யூ டு ஃபர்ம்ஸ். மார்க்கெட்டிங்னால பிசினஸ் யூனிட்ஸுக்கு இன்கம் வந்து அதிகப்படுத்துது, இன்கம் உருவாக்குது. ஸோ இட் ஜெனரேட்ஸ் ரெவென்யூ டு த ஃபர்ம்ஸ், வருமானத்தை உருவாக்கி கொடுக்குது. மார்க்கெட்டிங் அண்ட் இனோவேஷன் ஆர் த 2 பேசிக் functions of all businesses. The world is dynamic. மார்க்கெட்டிங் அது கூடவே இன்னொன்னு என்ன சொல்றாங்கன்னா இனோவேஷன். இது ரெண்டுமே, இனோவேஷனா என்னங்கிறது நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. ஸோ மார்க்கெட்டிங், இனோவேஷன் இது ரெண்டுமே வந்து பிசினஸோட பேசிக் ஃபங்க்ஷன்ஸ், ரொம்ப அடிப்படையான ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன்ஸ். த வேர்ல்ட் இஸ் டைனமிக். இந்த மார்க்கெட்டிங், இனோவேஷன் ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப எப்பவுமே வந்து அடிக்கடி சேஞ்ச் ஆயிட்டே இருக்கும். அதே மாதிரி வந்து இங்கதான் வந்து நம்ம நிறைய புது விஷயங்கள், நல்ல மாற்றங்களை எல்லாம் இங்கதான் நம்ம வந்து பார்க்க முடியும். இது வந்து டைனமிக்கா இருக்கும். நெக்ஸ்ட், மார்க்கெட்டிங் ஃபெசிலிட்டேட்ஸ் தி டெவலப்மெண்ட் ஆஃப் பிசினஸ் அண்ட் கிரியேட்ஸ் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபார் பீப்புள். மார்க்கெட்டிங்னால பிசினஸ் டெவலப் ஆகுது, அதே மாதிரி வந்து பீப்புளுக்கு எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், வேலை வாய்ப்பும் கிடைக்குது. Marketing section of a firm is the source of information to the top management. Marketing departmentல இருந்தா டாப் மேனேஜ்மெண்ட்டுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் கிடைக்கும். அதாவது மார்க்கெட்ல லேட்டஸ்ட் ட்ரெண்ட்ஸ் என்னென்ன, எந்த மாதிரி பொருட்கள் கன்சியூமர்ஸ் அதிகமா விரும்புறாங்க, பிசினஸோட மெயின் காம்படிட்டர்ஸ் யாரெல்லாம். ஸோ இந்த மாதிரி முக்கியமான விஷயங்கள் எல்லாம் டாப் மேனேஜ்மெண்ட்டுக்கு யார் கொடுக்குறாங்கன்னா மார்க்கெட்டிங் செக்ஷன். ஸோ கரெக்டான இன்ஃபர்மேஷன்ஸை டாப் மேனேஜ்மெண்ட்டுக்கு கொண்டு போய் சேர்த்துறாங்க. For taking overall decisions on production. So இது மூலமா மேனேஜ்மெண்ட்டுக்கு ப்ரொடக்ஷனை பத்தி, எதை ப்ரொடியூஸ் பண்ணணும், எந்த மாதிரி ப்ராடக்ட்ஸை கன்சியூமர்ஸ் விரும்புறாங்க அப்படிங்கறது எல்லாம் தெரிஞ்சு அதுக்கேற்ற மாதிரி டிசிஷன்ஸ் எடுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. So all these are the importance of marketing. Hope you all understood. Thank you.